தினமொரு வசனம். லூக்கா 16வது அதிகாரம் 30வது வசனம். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். விளக்கம். கர்த்தர் நரகத்திற்கு தம்முடைய ஊழியர்களை அனுப்பி அவர்கள் அங்கு நேரடியாக கண்ட பயங்கரமான காட்சிகளை குறித்த தகவல்களை கொண்டு மனம் திரும்பாதவர்களை எச்சரிக்கின்றார். இது உண்மையா என்பது முக்கியமான கேள்வி. இது போன்ற பரவலாக விசிட்டிகளுக்கும் நரக விஜயங்களுக்கும் வேதாகம சான்றுகள் உண்டா என்பது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதை குறித்த உண்மைகளை ஆண்டவராகிய இயேசு கூறின ஐஸ்வர்யவான் லாசரு உவமை மூலம் அறியலாம். சுகபோகமாக வாழ்ந்த ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு நரகத்திற்குள் தள்ளப்படுகிறான். வாழ்வில் சுகம் எதையும் அனுபவியாத லாசரு ஆபிரகாமின் மடி என்றழைக்கப்படும் இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்கு செல்கின்றான். அங்கே நரக வேதனைகளை அனுபவிக்கும் ஐஸ்வர்யவானுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தன்னுடைய சகோதரர்களும் இப்படிப்பட்ட ஒரு கொடிய நரகத்திற்கு வராதிருக்கும்படியாக லாசரு அவர்களிடம் அனுப்பப்பட்டால் நலமாய் இருக்குமே என்று சிந்திக்கின்றான். மரித்தவர்களிடமிருந்து ஒருவன் போய் நரக கொடுமைகளை விவரித்து எச்சரித்தால் மனம் திரும்பாமல் வாழும் தன் சகோதரர்கள் எச்சரிப்பு பெற்று மனம் திரும்புவார்கள் என்பது அவனுடைய ஆசை. ஆனால் அதற்கு ஆபிரகாம் கொடுத்த பதில் என்ன? அங்கே பூமியில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பாதவன் நரக வேதனைகளை பார்த்த ஒருவர் போய் எச்சரித்தாலும் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பதே ஆபிரகாமின் பதில். மோசே என்பது நியாய பிரமாண சட்டங்களை குறிக்கிறது. தீர்க்க தரிசிகள் என்பது தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறிக்கிறது. நியாய பிரமாண வார்த்தைகளும் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளும் ஒருவன் மனம் திரும்புவதற்கு தேவையான உந்துதலை கொடுக்க போதுமானவைகள். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க இயலாமல் போன இருதயம் நரகத்தின் நிலைமையை நேரடியாக பார்த்து வந்தவர்களின் வார்த்தைகளுக்கும் உண்மையாக செவி கொடுக்காது என்பதே அதனுடைய சாராம்சம். தேவன் மனம் திரும்புவதற்கென்று பூமியில் என்ன வார்த்தைகளை தந்திருக்கின்றாரோ அவற்றின் மூலமாக மனம் திரும்புதல் நடக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் செய்ய முடியாமல் போன ஒன்றை நரகத்தை குறித்த நேரடியான செய்திகளும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய இருதயம் தேவ வார்த்தைகளால் தான் மாற்றங்களை பெற முடியும். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன்னை கடினப்படுத்தி கொள்ளுகின்றவனுக்குள் நரகத்தை குறித்த செய்திகள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஏற்ற நற்சிந்தனை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.